पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்தில் பார்த்தீங்கன்னா 47வது சூத்திரம், முக்கியமான சூத்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நிர்விச்சார வைசாரத்யே அத்தியாத்ம பிரசாதா சூத்திரம் நிர்விச்சார வைசாரத்யே அத்தியாத்ம பிரசாதா. நிர்விச்சார சமாபத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கோமா, அதில் முக்கியமானது நிர்விச்சார வைசாரத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? நிர்விச்சார சமாபத்தினா குணத்தியானம். அப்போ அந்த குணத்தியானத்து மூலமாக நடக்கக்கூடிய சமாதிக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? டெக்னிக்கலாக சொன்னீங்கன்னா நிர்விச்சார சமாபத்தி, பாவ சமாதி. முக்கியமானது அந்த பாவ சமாதி. இந்த பாவ சமாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சகுணத்தை அடையறதுக்கும் அது வேணும், நிர்குணத்தை அடையறதுக்கும் அது வேணும். அதாவது நம்ம சொல்றோம், ஸ்ரவணம் மனனம் முடிச்சதுக்கு அப்புறம் சர்வத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம். எத்தர எத்தர மனோயாத்தி பிரம்மண தத்திர தரிசனம் அப்படின்னு ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அபரோக்ஷானுபூத்தியில சொல்லப்பட்டிருக்கு. நிர்குணம் போறதா இருந்தாலும் ஒரு பாவம் தேவைப்படுது,
சகுனத்துக்கு போறதா இருந்தாலும் மீராபாய் மாதிரியோ பெரிய பக்தர்கள் எப்படிலாம் பாவிச்சாங்களோ அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்விச்சார சமாபத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்விச்சார வைஷாரத்யே. வைஷாரத்யே அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிபுணத்தன்மையினால். உன்னை பண்ண 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 எக்ஸலன்சி வந்துடும்ல, அதுக்கு பேர் தான் வைஷாரத்யம்னு பேர். அப்போ ஒரு காரியத்தை பண்ண பண்ண பண்ணவே அதுல நிபுணத்துவம் வர்றது, நிறைய பிராக்டிஸ் அதானே பர்ஃபெக்ட் பண்ணுது மனுஷனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நிர்விச்சாரத்தை வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்காக தான் இப்போவே என்ன பண்ணணும் அப்படின்னா பாவிக்கணும். அந்த பாவிக்கிற சக்தியை வந்து அதிகமாக கொண்டு வரணும். ஒரு விஷயத்தை வந்து பாவிக்க அதோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பகவான்கிட்ட வந்து ஒரு க்ஷணம் பார்த்துட்டு ஆரத்தி கண்ணில் ஒத்திட்டு வந்துடுறீங்க. அதே நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நின்று நிதானமாக பகவான்கிட்ட கண்ணை மூடி அந்த உருவத்தை உள்வாங்கி அதை பாவிக்கும் போது அந்த பகவான்கிட்ட ஒரு டீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு விவகாரம் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகிறதோட காட்டிலும் அந்த பகவான்கிட்ட நடக்கக்கூடிய அந்த பாவ விவகாரம், அந்த விவகாரம் பண்ணும்போது அதோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இருக்கும். அதனால கோயிலுக்கு போனோம் பார்த்தோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் சுவாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவகாரம் உள்ளே போகணும். நம்ம பேசணும் சுவாமிகிட்ட, அதுக்கு உயிர் கொடுக்கணும். நம்ம யார் உயிர் கொடுக்கறது? நம்ம தான் உயிர் கொடுக்கணும். எப்படி உயிர் கொடுக்க முடியும்? பாவத்தினால தான் அதுக்கு உயிர் வரும். நம்ம தான் பாவம் கொடுக்கணும். அப்போ அந்த பாவத்தை கொடுக்கறத மெதுவா 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 அதில் ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா, அந்த சாமர்த்தியத்தினால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா அத்தியாத்ம பிரசாதம். அத்தியாத்மம் அப்படின்னா ஆத்மனி அதிகிருத்திய இது அத்தியாத்மம். ஆத்மனி அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார. அத்தியாத்மம்ன்றதுக்கு அர்த்தம் 2 நான் சொல்லியிருக்கேன். துக்கத்தை பேசும்போது ஆத்தியாத்மிக துக்கம் பேசுறோம்ல, அப்போ 2 விதமா சொல்றோமா, மனசு உடம்பு, 2த்துக்கு பேர் ஆத்தியாத்மிகன்னு பேர். இந்த இடத்துல எது எடுக்கணும்? அத்தியாத்மம்ன்றதுக்கு அர்த்தம் நமக்குள்ளார இருக்கிற மனசுல, நமக்குள்ளார இருக்கிற மனசுக்கு பேரு அத்தியாத்மம்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் கிடைக்கும். பிரசாதம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, முதல் அர்த்தம் அந்த பிரசாதம் என்ன பண்ணும் அப்படின்னா பாவிக்க 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 ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காரு, ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தான் நம்ம பாவிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை பாவிக்க 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 உங்களுக்கு வந்து மற்றதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆயிடும்? போயிடும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் 7 லோக்கங்கள்லையும் இருக்கிற சத்தியத்துவ புத்தி என்ன ஆயிடும்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வசீகார வைராக்கியம். சொல்றோம்ல, இந்த லோகத்திலையும் பார்த்த விஷயங்கள்லையும் சாஸ்திரத்தினால கேட்ட விஷயங்கள்லையும் பரலோக விஷயங்கள்லையும் திருஷ்ணாராகித்யம், திருஷ்ணை இல்லாம போறது, ஆசை இல்லாம போறது. அப்ப பாவசமாதி அடைஞ்சவங்களோட கதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம் தாண்டவமாக, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? மற்றது எல்லாம் அவங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஈஸ்வரன் மட்டும்தான் மனசுக்குள்ளார இருப்பார், நிறைஞ்சிருப்பார். அப்போ பெருசா ஏதாவது தெரியுமானா ஒன்றும் பெருசா, எல்லாம் துச்சமா போயிடும். இதான் இந்த பிரசாதம். அப்ப பிரசாதத்துக்கு அர்த்தம், அத்தியாத்ம பிரசாதத்துக்கு முதல் அர்த்தம் என்னன்னா வசீகார வைராக்கியம். ஒருத்தட்ட வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வைராக்கியம் வர 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 7 லோக்கங்கள்லையும் இந்த தேகம் இந்த ஜெகத்து எல்லாத்துலேயும் வைராக்கியம் வரும்போது இறைவன் மட்டும் பூரணமா நிறைஞ்சிருக்காருன்னு வச்சுங்க. என்னோட கிருஷ்ணர் மட்டும் தான் இருக்கார், எனக்கு வேற எதுவும் தெரியல அப்படின்னா என்ன ஆகும்? மனசாந்தி உண்டாகும். எப்படிப்பட்ட மனசாந்தி? ரொம்ப அதிகமான மனசாந்தி உண்டாகும். அந்த அதிகமான மனசாந்தி உண்டாச்சு அப்படின்னா அதுதான் பிரசாதம். பாருங்க, என்னைக்காவது கோயில்ல விசேஷமா நல்ல கோயிலுக்கு போறீங்க, இதெல்லாம் மாயவரம் கும்பகோணம் பக்கம்லாம் போய் பாருங்க, கூட்டமே இருக்காது. நல்ல பெரிய பெரிய கோயிலாம் இருக்கு. கும்பகோணத்துலேயே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கோயிலாம் போனீங்கன்னா ஒன்றுமே கூட்டமே இருக்காது, பெரிய பெரிய கோயிலாக இருக்கு. திருவிடைமருதூர் கோயிலாம் போனீங்கன்னா ஆளே இருக்காது, சிசுமையெல்லாம் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இருந்து நல்லா தரிசனம் பண்ணி அப்படியே விசிராந்தியாக வந்து ஒரு தூண் பக்கத்தில் கீழே உட்காருவீங்க. சரி, 5 நிமிஷம் உட்காருவோம்.
நல்லா தரிசனம் பண்ணிட்டு தூண் பக்கத்துல உட்கார்ந்தா உள்ளுக்குள்ளார வந்து தொடச்சி வச்ச மாதிரி ஒரு ஆனந்தம், ஒரு விசிராந்தின்னு சொல்றோம்ல, அப்பா ரொம்ப விசிராந்தியா இருக்குன்னு மனசு வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி இருக்கா. அதுதான் வாஸ்தவத்துல பிரசாதம். நம்ம சாப்பிட்ற கோயில்ல சாப்பிட்ற அந்த புளியோதரையோ பொங்கலோ வந்து பிரசாதம் இல்லை. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே அப்படியே உட்கார்ந்துடலாம் போல இருக்கே, நம்ம சொல்லுவோம்ல, அப்படியே உட்கார்ந்துடலாம், இப்படியே உட்கார்ந்துருக்கலாம் போல இருக்கு சுவாமி, ஆனந்தமா இருக்கு அப்படின்றோம். அந்த ஆனந்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடக்குது? வெளியில ஏதாவது அதுக்கு ஏதாவது ஐட்டம் இருந்துச்சா? எந்த நிமித்தமும் வெளியில இல்லை. பகவானை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்த மாத்திரத்தில் அந்த பிரசாதம் நமக்கு உள்ளார கிடைக்குது. அதுதான் பிரசாதம். அந்த பிரசாதத்துக்கு என்ன பேரு? மனசாந்தி. அப்ப எதனால உண்டாச்சு? வேற அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் வரல. அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, இது செய்யணுமே, அது செய்யணுமேனு எந்த ஒரு உலகத்தை பத்தியும் நமக்கு நினைப்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அப்ப சத்துவகுணம் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த அத்தியாத்ம பிரசாதத்தை கோயில்ல நம்ம அனுபவிக்கிறோம். அது நமக்கு எவ்வளவு நேரம் அனுபவிக்கப்படுது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்மளால உட்கார முடியாது. எழுந்திரிச்சு என்ன பண்றோம்? அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். நம்ம அடுத்த கோயிலுக்கு இல்லை அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சந்நிதிக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபியூ மினிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா? சுவாமியை தரிசனம் பண்ணோன்னு ஒரு ஆனந்தம். ஆரத்தி காட்டும் போது, மங்கள ஆரத்தி காட்டும் போது ஒரு மனசு நிறைஞ்சு ஒரு திருப்தி உண்டாகுது இல்லை? அந்த மனசு நிறைஞ்ச திருப்தி தான் அத்தியாத்ம பிரசாதம். அந்த திருப்தி கிடைக்குது அப்படின்னா என்ன நடக்குது? அதுக்கு முன்னாடி இருக்கு காரணம் இது வைராக்கியம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும்போது தான் சுவாமியின் இடத்துல மனசுக்கு நல்லா குவியுது. அது மூலம் தான் திருப்தி உண்டாகுது. அந்த திருப்தியினால்தான் மனசாந்தி உண்டாகுது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீதால வந்து பார்த்தீங்கன்னா 6:2:65 சொல்றார், பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயத். யாருக்கு வந்து இந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷ நேரமா இல்லாம, நம்ம அதுக்கு தானே இங்க போறோம் கோயிலுக்கு. அப்பப்போ போய் 2 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு 2 நிமிஷம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு டிராவல் பண்றோம். கோயிலுக்கு போய் கூட்டத்தில் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த 2 நிமிஷம் பிரசாதம் மனசாந்தி. இதே வந்து ஒருத்தருக்கு அந்த மனசாந்தி நாள் ஃபுல்லா மணிக்கணக்காக கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் பாவத்துல? மீராபாய் மாதிரி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இருக்காது, உலகத்தை பத்தி எந்த கவலையும் இருக்காது, மனசாந்தி பரிபூர்ணமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி. பிரசாதம் உண்டாகிற நிலையில மனசாந்தியும் வைராக்கியமும் அதன் பலனா இருக்கிற மனசாந்தியும் உண்டாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வ துக்கங்களுக்கும் ஹானினா நாசமானது உண்டாகுது. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோகியாசு புத்தி பரியவதிஷ்டதி. இந்த சமாதி நடக்க என்ன ஆகும்னா பிரசன்ன சித்தம் ஆயிடும். அந்த 2 நிமிஷம் நம்ம கோயில்ல வந்து உட்கார்றோமே, தூண் பக்கத்துல உட்கார்ந்து விசிராந்தியா. நீங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்தோடனே தூணுக்கு எடுத்த ஒரு பிள்ளையார் பக்கத்துல பிள்ளையார் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு படிக்கட்டு இருக்கும். அதில் போய் உட்காந்துட்டு அந்த பிள்ளையாரை பார்த்துக்கிட்டு அந்த கோபுரத்தையும் மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே போதும், உலகமே போதும், நமக்கு வேணவே வேணாம், இதே போதும் அப்படின்னு தோணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோ மாத்திரத்தில் தரிசனம் பண்ண மாத்திரத்தில் கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அந்த சமயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்ன சித்தம் இருக்கும். சித்தம் எப்படி இருக்கும்? கலங்கி போயிருந்துச்சு வெளியில இருக்கும்போது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்த மாத்திரத்தில் அந்த மனசு தொடச்சி வச்ச மாதிரி பிரசன்னமாயிடுது. ராகத்வேஷங்கள் இல்லாத பிரசன்னமான சித்தமாயிடுது. அது மாதிரி பிரசன்னமான சித்தம் உண்டாக நிலையில பிரசன்ன சேத்தசோ ஹி ஆசு. அது மாதிரி மனசு பிரசன்னம் ஆச்சு அப்படின்னா, சாந்தி கிடைச்சது அப்படின்னா, ஆசுகு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமான அர்த்தம். ஆசு புத்தி பரியவதிஷ்டது, ரொம்ப சீக்கிரமா இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்றதாக ஆகின்றது. ஒரு விஷயத்துல எது ஆத்ம தத்துவத்திலேயோ இல்லை சகுணத்திலேயோ இல்லை நிர்குணத்திலேயோ என்னாகும்? புத்தி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த நிர்விச்சாரம் சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு க்ஷணம் நேரம் கிடைக்குது, நிமிஷ நேரம் கிடைக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி
வீட்டில் இருக்கும் போதே நமக்கு அதை அடையணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடிச்சா அப்ப அத்தியாத்ம பிரசாதத்துக்கு முதல் அர்த்தம் எனது வசீகார வைராக்கியம். அதனால உண்டாகக்கூடிய இரண்டாவது அர்த்தம் மனசாந்திக்கு பேரு பிரசாதம். அந்த மனசாந்தி உண்டானாதான் நமக்கு பாத்தீங்கன்னா புத்தி சமாதியை அடையும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கொட்டேஷன் எழுதிங்க. கொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துல 3:1-8 பக்கத்தில் போட்டு 3:1-8. நேற்று ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன், அதை காட்டிலும் இதுதான் ரொம்ப ஆப்டா இருக்கிறது. ரொம்ப ஆப்டா இருக்கிறது இதுதான். 3:3 முண்டகம் முதல் கண்டம் 3:1 மந்திரம். ந சக்ஷுஷா கிருஹ்யதே நாபி வாசா. இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம நிர்குண நிராகார் கண்களால பார்க்க முடியுமா சுவாமி? நான் பிரத்யட்சமா இந்த கண்களால் பார்க்க முடியாது சுவாமி. நீங்க சொல்லுங்க சாமி, நான் கேட்டுக்கிறேன். அப்படின்னா என்னால வாக்குனாலையும் சொல்ல முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தையோ இல்ல ஈஸ்வர தத்துவத்தையோ வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத தத்துவம். கண்ணால பார்க்க முடியாது, வாயினால சொல்ல முடியாது. நாப்பி வாச்சான்னா அந்நேரு தேவை மற்ற இந்திரியங்களாலையும் அறிய முடியாது இந்த ஆத்ம தத்துவத்தை. அப்ப என்ன பண்ண முடியும்? தபசா கருமனாச்ச, தபஸுனாலையோ கருமத்தினாலையோ அடைய முடியாது. எவ்வளவு பெரிய கருமத்தை வேணாலும் பண்ணுங்க, முடியவே முடியாது. அதனால்தான் நான் கர்மத்தை அதிகமாக கண்டனம் பண்றது. கர்மத்துல இருந்து அடுத்து பக்திக்கு வந்துருங்க அப்படின்னு. கர்மத்தினால முடியாது, எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணாலும் முடியாது. அப்ப எதனால சுவாமி முடியும் அப்படின்னா ஞான பிரசாதேன. ஞான பிரசாதம், பிரசாதம் என்ன அர்த்தம்? ஞானத்தினால உண்டாகிற பிரசாதம். என்ன ஞானம்? நிர்விசார வைசாரத்திய ஞானம். அந்த ஞானத்தினால இந்த சமாதி நமக்கு நிர்விசார சமாதி கிடைக்குது அப்படின்னா அப்ப தெரிஞ்சிடும் என்னன்னா இந்த உலகம் எல்லாமே துச்சம், ஒரு மண்ணாங்கட்டி. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குறோம்ல, இந்த சத்தியத்துவம் கொடுக்கறதுனாலதானே மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மனசு வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கு, எங்கெங்கயோ ஊர் சுத்துது. எதுக்காக? வெளியில இருக்கிறதெல்லாம் சத்தியம் சத்தியம் நினைக்கிறாப்பா, அஜ்ஞானத்துல இருக்கும். வெளியில இருக்கிறது எல்லாம் திருஷ்ய மாத்திரம் தான், நிஸ்ஸாரம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் உள்ள வரும்போது என்ன ஆகும்? அது பிரசாதமா பரிணமிக்கும். ஞானத்தினால உண்டாகிற பிரசாதம் வசீகார வைராக்கியம். எல்லாத்துலயும் ஒண்ணு இல்லை சார், உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி நினைச்சு ஒண்ணு. அப்படி புத்தி வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? வசீகார வைராக்கியம். ஏதாவது வேணுமா சாமி அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி வேணாச்சு. ஏன்னா நிஸ்சாரம் தானே. வாழை மட்டையை உரிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இந்த உலகத்துல வெறும் மோகம் மட்டும்தான். எல்லாத்துலயும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். எல்லா டப்பாலையும் பிராண்டு போட்டு அலங்காரம் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா ஐட்டமும் என்னது அலங்காரம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அப்ப இந்த அலங்காரத்தை பண்ணியே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல இருந்து இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இந்த சம்சாரத்திலே இருக்க வச்சுக்கிட்டு. எப்போ இது எல்லாம் பொய் திருஷ்யம் அப்படின்னு ஒரு ஞானம் வருதோ அவனுக்கு அது வைராக்கியம் வருது, வசீகார வைராக்கியம். அந்த வைராக்கியம் ஞான பிரசாதேன்னு பேர். ஞான பிரசாதத்தினால உண்டாகிறது. அதனால என்ன சுவாமி கிடைக்கும்? விசுத்த சத்வஹா. முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுது, பிரசன்ன சேத்தசோகியாசுகுன்னு புத்தி. இதுல பாத்தீங்கன்னா கீதால சொல்லுச்சு. அதே இங்க சொல்லும் போது முண்டக்கத்தோடு விசுத்த சத்வம். மனசு பாத்தீங்கன்னா அந்த கரணம் தொடச்சி வச்ச மாதிரி ஆயிடும், பிரசன்னமா ஆயிடும். அப்படி ஆனதுனால ததஸ்துதம் பஷ்யத்தே நிஷ்கலம் தியாயமான. அந்த மாதிரியான ஞான பிரசாதத்தினால தெளிவடைந்த மனதினால் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த பரம புருஷனை பார்க்கிறான் தியானிப்பவன். அப்ப தியானிப்பவன் பாத்தீங்கன்னா அந்த நல்ல மனத்தெளிவு உண்டானதுனால அந்த புருஷனை தன்னிடத்திலேயே ஆத்ம தத்துவத்தை இல்லைன்னா சகுண ஈஸ்வரனை இவன் என்ன பண்றான்? பார்க்கின்றான் அப்படின்னு மந்திரம் சொல்லு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சகுணத்தை பார்க்கணும்னாலும் கேட் நிர்விச்சாரம் தான்.
நிர்குணத்தை அடையணும் அப்படின்னாலும் கேட் வந்து நிர்விச்சாரம் தான். பாவ சமாதியை கிராஸ் பண்ணணும். சர்வம் பிரம்மமயம்னு நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடிட்டு போயிட்டார். அப்போ அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாவனான்னு பேர். சர்வம் நல்ல சாஸ்திரம் தெரியும், சாஸ்திரம் தெரிஞ்சாலும் கூட இது எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சாலும் கூட என்ன பண்ணணும், ஒரு டைம்ல வந்து பாவிக்கிறது, இந்த கல்டிவேட் பண்றதுன்னு பேர். அந்த ஞானத்தை கல்டிவேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, இது எல்லாம் ஆத்மாவா இருக்கு, நானும் ஆத்மாவா இருக்கேன், எனக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, நான் தான் பலவேறு விதங்களா இங்க இருக்கேன் அப்படின்னு சதா காலமும் ரூபத்தையும் நாமத்தையும் பார்க்கும்போது பிரம்மபாவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிரம்மபாவம் பண்ணி 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 மனசுக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு சித்தம் தெளிவாயிடும். இது ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் நாம ரூபம் தான், ஒரே தத்துவத்துக்கு மேல கல்பிதம் அப்படின்னு அந்த பாவம் பண்ணி 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 வெளியில இருக்கிற நாம ரூபங்கள்ல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் சத்தியத்துவம் என்ன ஆயிடும், போயிடும். அப்படி போனதுக்கு பிறகு கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும், டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம நீங்க தான் தான்ல நின்று அந்த நிர்குண நிராகாரத்தை அடையும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்குணத்துக்கு, சகுணத்துக்கு, நிர்குணத்துக்கு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு. ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு பாஷ்யத்துல, வியாச பாஷ்யத்துல, அசுத்தி ஆவரண மலாபேதஸ்ய. இந்த சித்தத்துல வந்து மலம் எதுப்பா அப்படின்னா, சித்தம் எத்தனையானது, சத்வரஜஸ்தமஸ் 3 குணங்கள். இதுல மலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் தான் மலங்கள். மலங்கள்னா பொல்யூஷன், அழுக்கு. அப்போ அசுத்தி ஆவரண மல அபேதஸ்ய, அசுத்தின்னு சொல்லக்கூடியது, அந்த அசுத்தி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், கண்ணாடியில அழுக்கு இருக்கு, ஏன்னா ஃபாக் இருக்கு. ஃபாக் என்ன ஆகும், கண்ணாடியில அப்படியே படிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணும், அழுக்குன்னு சொல்லலாம். அது என்ன பண்ணுது, மறைக்குது, ஆவரணம் ஆயிடுது. நம்ம முகம் சரியா தெரியாம அந்த கண்ணாடியில இருக்கிற ஃபாகு இல்லைன்னா அழுக்கு மறைச்சிருது, ஆவரணம். அந்த ஆவரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா மலம். அந்த மலம் வந்து பாத்தீங்கன்னா அபேதஸ்ய அப்படின்னா நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய தமோ குணமும் ரஜோகுணமும் நீங்கிய நிலையில், இந்த தமோகுணமும் ரஜோகுணமும் நீங்கிடுச்சு அப்படின்னா தமோகுணம் என்ன பண்ணும், சித்தத்தை தூங்க வச்சு, நல்லா தூக்கம் வரும், ஆலசியம் வரும். அதே நேரத்தில் ரஜோகுணம் என்ன பண்ணுவோம், சஞ்சலத்தை உண்டு பண்ணும், விக்ஷேபத்தை உண்டு பண்ணும். சஞ்சலத்தை உண்டு பண்ணி தத்துவத்துல நிக்க முடியாம பண்றது ரஜோகுணம். தத்துவத்தை அறிய விடாம தான் யாரு, தத்துவம் என்னன்னு தெரியாம பண்றது தமோகுணம். இந்த ரெண்டும் தான் பொல்யூஷன் சித்தத்துக்கு. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட, அருமையான பாட்டு பாடு. அப்போ சித்தத்தில் இருக்கிற மலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகத்வேஷம் மோகம், இதெல்லாம் மலங்கள், அகச்சத்துருக்கள்னு பேர். இது எல்லாம் எதோட காரியம், ரஜோகுணத்தோட தமோ குணத்தோட காரியங்கள். இந்த மலங்கள் எல்லாம் நீங்கிய நிலையில பிரகாஷாத்மனோ புத்தி சத்வஸ்ய. அப்ப மிச்சம் என்ன இருக்கும், சத்துவகுணம் இருக்குமா, சத்துவகுணம் மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த நிர்விச்சார வைசாரத்தியத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சொல்லியிருக்கோம், சத்துவகுணம் 70%னா சவிதர்க்கம், 75%னா நிர்விதர்க்கம், 80%னா சவிச்சாரம், 85%னா நிர்விச்சாரம். அப்ப 85% சத்துவகுணம் இருக்கும் போது அந்த அந்தக்கரணம் எப்படி இருக்கும், நல்லா பிரகாஷாத்மனக, நல்லா பிரகாசிக்கும். நம்ம ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிப்படுத்தும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இதுல ரஜஸ் தமோ தமோபியாம் அனபிபூதா, இந்த சத்துவகுணத்தினால என்ன பண்ணும் அப்படின்னா, சத்துவகுணம் இந்த ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அபிபூத்தக பியாம் அனபிபூத்தக சொச்சக. அனபிபூத்தகனா இது ரெண்டும் மேலோங்கி இல்லாமல் போயிடும். ரஜோகுணமும் கம்மி ஆயிடுச்சு, தமோகுணமும் கீழே போயிடுச்சு. போனதுக்கு பிறகு முன்னாடி அபிபூத்தமா இருந்துச்சு, இப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கு, தமோகுணமும் ரஜோகுணமும் இந்த சத்துவகுணத்தை மூடிக்கிட்டு இருக்கு. ஆனா நிர்விச்சாரத்துல வரும்போது 85% சத்துவகுணம் வரும்போது
மீதி வந்து தமோ குணமும் ரஜோகுணமும் பாதி பாதி வச்சா கூட 7.5% தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி அதை மூடப்படாமல் ஸ்வச்சக. அப்ப ரஜோகுணம் தமோ குணம் நம்ம மூடாம இருந்துச்சுன்னா, அனபிபூதகனா மூடாம இருந்துச்சு அப்படின்னா ஸ்வச்சக ஸ்திதி பிரவாகம். அந்த இடத்துல சித்தம் எப்படி இருக்குன்னா சொச்சமா ஆயிடும். சொச்சனா என்ன அர்த்தம் சொல்றோம்? கண்ணாடி வந்து ஃபாகெல்லாம் தொடச்சி எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி நடக்கிறது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபுல்லாக ஃபாக் மாதிரி இருக்கும். நான் குளிச்சு முடிச்சோன்னே கண்ணாடி பார்ப்பேன், பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஒரு தண்ணி எடுத்து டும்னு அதுக்கு மேலே தெளிச்சா போதும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் எல்லாத்தையும் நீக்கிட்டு போயிடும், முகம் நல்லா தெரியும், சொச்சமாகிடுறது. அப்போ அந்த மாதிரி சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் அதிகமாகி தமோகுணம் ரஜோகுணம் நம்மளை மூடி மறைக்காம இருந்துச்சுன்னா சித்தம் சொச்சமாயிடுது. சொச்சம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டல் கிளியரா ஆயிடுது. அந்த இடத்துல ஸ்திதி பிரவாகோ வைஷாரத்யம். அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த வஸ்துவை மெடிடேட் பண்றீங்களோ, கிருஷ்ண கிருஷ்ண ராம 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 ராம, அந்த ராம ராம ராமன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சலம் இல்லாம, ரஜோகுணம் இல்லை, கம்மியாயிடுச்சு, சஞ்சலம் இருக்காது, விக்ஷேபம் இருக்காது, தூங்கிட மாட்டீங்க, தமோ குணம் இருக்காது, ஆலசியமோ தூக்கமோ சோம்பேறித்தனமோ வராது, பிரைட்டா இருக்கும் சித்தம். அப்ப எப்படி இருக்கும் சித்தம்? அப்படி இருக்கும்போது ராம 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 ராமன்னு ஒரே பிரவாகம் போகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தை தியானம் பண்ணீங்கன்னா அந்த ரூபம் மட்டும் கண்டினியூஸா தைலதார மாதிரி எந்த ஒரு விக்னமும் இல்லாம இடைவெளி இல்லாம ஒரு பிரவாகமா ஸ்திதி போகும். அந்த நிலைக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம்? வைஷாரத்யம், நிபுணத்தன்மைன்னு பேர். அப்ப உட்காரணும்ல, நிறைய வாட்டி உட்காரணும். வேலையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் கர்மத்தை விட்டுட்டு உபாசனைக்கு உட்காரணும். தீர்க்க காலம் முனிவர்கள்லாம் வந்து 1000 வருஷம் தபஸ் பண்ணாங்க, புத்து முளைச்சு போச்சு அப்படின்னா, புத்துக்குள்ளார இருந்தாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு தபஸ் இருந்திருக்கும். உட்காரும் போது வந்து முடியா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஜடாதாரியா ஆயிருப்பாங்க, நகம்லாம் பெருசு பெருசா ஆயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் அதிகமாக 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 அந்த ஒரே விஷயத்தை பத்தின பிரவாகம் போக ஆரம்பிக்கும். ரஜோகுணம் போயிடும் கர்மத்தில் ஈடுபடாததுனால. ஆகாரம் அல்பாகாரமா கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தமோ குணமும் போயிடுச்சு அப்படின்னா சத்துவகுணம் மட்டும் மிச்சம் இருக்கும்போது ஒரே விஷய சிந்தனை தொடர்ந்து போகும். அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வைஷாரத்யம். வைஷாரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் நிபுணத்தன்மை, மலமற்ற தன்மை, நிபுணத்தன்மை ரெண்டு இருக்கு. எங்க மலம் இல்லாம போச்சோ அதுக்கு பேரு விஷாரதம். விஷாரதம் அப்படின்னு பேர். விஷாரதம் அப்படின்னா மலமற்ற தன்மை. எது மலம்? ரஜோகுணம் தமோகுணம். அது நீங்கி போன சித்தத்துக்கு பேர் தான் வைஷாரத்யம் அப்படின்னு பேர். அப்ப அந்த வைஷாரத்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுல மெடிடேட் பண்றீங்களோ அதுல நிபுணத்தன்மை சம்பவிக்கும். ஆயிடுச்சா? அப்ப அதுக்கு அடுத்தது யதா நிர்விசாரஸ்ய சமாதேர் வைஷாரத்யம் இதம் ஜாயதே. எந்த சமயத்துல உங்களுக்கு வந்து தியானிக்கிற அந்த சப்தமோ அல்ல தியானிக்கிற அந்த ரூபமோ மெதுவா மெதுவா வைஷாரத்யத்தை அடையுதோ, எதுல? நிர்விசார சமாதியில. நிர்விசார சமாதினா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பக்தியை வச்சுக்கிட்டு தான் போறோம். எதை வச்சுக்கிட்டு போனோம்? பக்தியை போனோம் அப்படின்னா அந்த குணத்தியானம், அம்பாலை பத்தியோ கிருஷ்ணனை பத்தியோ ராமனை பத்தியோ ஏதோ ஒரு தேவத்தைய ஈஸ்வரனை பத்தியோ சிவபெருமானை பத்தியோ எடுத்துக்கிட்டு நீங்க போறீங்க. அது மெதுவா 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 அந்த விஷுவலைஸ் பண்றது மட்டும் மிச்சம் இருந்து, சினிமா தியேட்டர்ல எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல, நம்மளால பக்கத்து சீட்ல யார் இருக்கானே தெரியாது இல்லை உங்களுக்கு. நம்மளால நடந்து போக முடியாது, எது சீட்டுன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டா போங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் லேட்டா போனீங்கன்னா உங்க சீட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். எந்த ரோ இருக்கு, எந்த ஸ்டெப்ஸ் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்பெல்லாம் நல்லா தியேட்டர்லாம் கூட்டிட்டு போய் விடுறாங்க, அங்க ஆட்கள் இருக்காங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் இருக்க மாட்டோம், நம்மளே தான் அந்த சீட்டை போய் கண்டுபிடிக்கும். அப்ப சினிமாவில் இருக்க காட்சிகள் மட்டும் போகும், வேற எதுவுமே தெரியாது, டார்க் ஆயிடும். இதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளார நம்ம எந்த குணங்களை, எந்த ஈஸ்வரனோட கல்யாண குணங்களை சிந்தனை பண்றோமோ அது மட்டும் நின்றுக்கிட்டு மீதி எல்லாம் டிசப்பியர் ஆச்சுன்னா
அப்ப என்ன இருக்கும்? அதுக்கு பேரு நிர்விசார சமாதி. அதை பண்ணி பண்ணி அபியாசம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அது அபியாசத்துல மெதுவா சித்தம் ராகத்வேஷம் இல்லாம போச்சுன்னா, தெளிந்த மனசாட்சி அப்படின்னா அதுக்கு பேரு வைசாரத்யம், விஷாரத தன்மை அப்படின்னு பேர். அது எப்பொழுது அடையப்படுகின்றதோ ததா அப்பொழுது யோகினோ பவதி அத்தியாத்ம பிரசாதோ. அப்ப அந்த யோகிக்கு பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதமானது உண்டாகிறது. அத்தியாத்மம்னு என்ன? அந்த கரணத்துல உண்டாகிற பிரசாதம். புளியோதரையோ சக்கரை பொங்கலோ இல்லை, கோயில் எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாங்க. ஐயோ, இவங்க பண்ற கூத்தெல்லாம் பிரசாதத்தை போய் சாப்பிட போனா எவனோ பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அது பிரசாதம் மாதிரியே இருக்க மாட்டேங்குது, கிரிட்டிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஐயங்கார் கோயில் போங்களேன் எங்கேயாவது, நல்ல மடப்பள்ளியிலேருந்து புளியோதரையை கொண்டு வந்து கொடுத்தா ஐயோ என்னமா இருக்குன்றீங்க. நான் ஒரு 10 நாள் ஒரு கோயிலில் இருந்தேன், நம்பி கோயில்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு அருமையான கோயில், ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில். டெய்லி பட்டர் என்ன பண்ணுவார், 2 பேர் வருவாங்க, பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பட்டை சாதம் கொடுப்பாங்க, தயிர் சாதம். வாரத்தில் ஒரு நாள் புளியோதரை, மீதி 4 நாள் 5 நாளுக்கு பார்த்தீங்கன்னா வெறுமனே தயிர் சாதம். ஒன்றுமே இருக்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் கொடுப்பாங்க, அவ்வளோதான், கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் இருக்க மாட்டேன், நானும் குரங்கு, ராத்திரியில் கொஞ்சம் யானை வரும், அவ்வளோதான். நல்ல தண்ணி. அந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா மறுநாள் வரைக்கும் பசியே எடுக்காதுங்க. அதான் பிரசாதம், பரம திருப்தி. அப்படியே அந்த அதுவும் ஐயங்கார் பண்ற அந்த தயிர் சாத பிரசாதம் இருக்கு பாருங்க, ஐயோ அப்படியே இருக்கும் சுகமா. இப்ப கேட்கும் போதே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. அது நம்ம என்னதான் பண்ணினாலும் ஆஃபர் பண்ணாததுனால அந்த டேஸ்ட் வரவே வராது. அதுவும் மேஜிக். மடப்பள்ளியில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாத்திரத்தை பகவானே செய்வாரோ என்னன்னு தெரியல. நான் செஞ்சோன்ன மாத்திரத்தில் அது மாதிரி ஒரு வைபவம் நடந்தது. அப்ப அந்த பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உண்டாகிறது. வெளியில இருக்கிற பிரசாதம் இல்லை, அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட மாத்திரத்துல நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு திருப்தி வருது பார்த்தீங்களா, அதுதான் பிரசாதம். வெளியில இருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு ஆஹா, நம்ம சொல்லுவோம்ல, ஆஹா என்னமா இருக்கார் பகவான், புளியோதரையா என்னமா இருக்கார், சக்கரை பொங்கலா அப்படின்னு அந்த ஒரு திருப்தி உண்டாகுது இல்ல, அந்த திருப்தி தான் பிரசாதம். அது எங்க உண்டாகுது? வெளியில புளியோதரை சாப்பிட்டோம், ஆனா உள்ளுக்குள்ளார திருப்தி உண்டாகுது. அப்ப அந்த திருப்திக்கு பேர் தான் எனது அத்தியாத்ம பிரசாதம். அந்த பிரசாதோ பூதார்த்த விஷய கிரமானுரோதி, கிரம அனனுரோதி ஸ்புட பிரஜாலோகா ததாச்ச உக்தம். ஆச்சா, ரொம்ப தெளிவா சொல்ற. இந்த பிரசாதம் உண்டாச்சுன்னா என்ன தெரியும் தெரியுங்களா? இருக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நமக்கு எப்படி தெரியுது? நம்ம கண்ணுக்கு எல்லாம் நல்ல கண்ணா இருக்கிறதுனால தப்பு தப்பா தெரியுது. சத்தியத்தெல்லாம் அசத்தியமா பார்க்கிறோம், அசத்தியத்தெல்லாம் சத்தியமா பார்க்கிறோம். அவித்யாவுக்கு ஒரு லட்சணம் சொல்ல போறோம். 3வது சூத்திரம் 6வது சூத்திரத்துல வரப்போகுது, அடுத்த பாதத்துல 3வது சூத்திரத்துல வரப்போகுது. அவித்யா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவுக்கு அர்த்தமே என்ன தெரியுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, துக்காத்மக துக்கம் கொடுக்கிற விஷயத்துல சுகபுத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தமான விஷயத்துல சுத்த புத்தி. இந்த தேகம் எவ்வளவு அசுத்தம் யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். 5வது சூத்திரம் 2:5 வரப்போகுது அவித்யானா என்னன்னு. அப்ப நம்ம எல்லாத்தையும் தப்பு தப்பா பார்க்கிறோம். துக்கம் கொடுக்கறது எல்லாத்தையும் சுகம் கொடுக்கும்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசுத்தமானத்தை எல்லாத்தையும் சுத்தமானதுன்னு பார்க்கிறோம். அனித்தியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நித்தியமானதுன்னு பார்க்கிறோம். இந்த உலகம் நித்தியமானது அப்படின்னு இதை அடையறதுக்கான முயற்சி பண்றோம். இந்த தேகம் சத்தியம்னு நினைக்கிறோம், இது சுத்தம்னு நினைச்சு பவித்திரம்னு நினைச்சு நான் எவ்வளவு சுத்தம் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். மொபைல் டாய்லெட்டா இருந்துட்டு அது தெரியவே மாட்டேங்குது நமக்கு. ஒவ்வொரு ஸ்கின்னுல ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வியர்வை வெளியில வருது இல்ல, ஸ்வெட்டிங் ஆகுது இல்ல, எல்லாது சந்தனமா வருது உடம்புல இருந்து. ஸ்வெட்டிங்கை ஸ்மெல் பண்ணி பாருங்க, நம்ம ஸ்வெட்டிங் நமக்கே நாருது சே அப்படின்னு. ஆனா நமக்குள்ளார என்ன பவித்திரம் இருக்கு? இந்த தேகம் பவித்திரம். அப்ப யதார்த்தமா அயதார்த்தமா? இதான் மித்தியாஞானம், இதான் பொய், இதான் அவித்யான்றது. அப்ப நம்ம இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டேன், இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேற ஒன்னா பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பேரு அபூதார்த்தம்னு பேரு.
பூத்தார்த்தம்னு என்ன அர்த்தம்? யதார்த்தம்னு அர்த்தம். ஆச்சாரிய சொல்றார், எப்போ உங்களுக்கு நிர்விச்சார சமாபத்தியில வைசாரத்தியம் உண்டாகுதோ அப்பொழுது அத்தியாத்ம பிரசாதம் உண்டாகும். அத்தியாத்ம பிரசாதம் உண்டாச்சு அப்படின்னா இருக்கிற மாதிரி பூத்தார்த்த விஷயா இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? கிரம அனனுரோதி. கிரமம்னா ஒரு ஆர்டர் இருக்கு. நமக்கு எதை பண்றதா இருந்தாலும் ஒரு ஆர்டர் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பாத்தீங்கன்னா ஒன்று பானை பிருத்திவின்னு வச்சுங்களேன். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம். இந்த பிருத்திவி தத்துவத்தை டைரக்டா உங்களுக்கு மண்ணு தெரியுதா இல்லை டேபிள் தெரியுதா? டேபிள் தானே கண்ணுக்கு தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல இது என்ன தத்துவம்? பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவத்துக்குள்ளார அதோட குணம் என்னது? கந்த தன்மாத்திரை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக வேண்டியிருக்கு. டேபிளை பாத்தீங்கன்னா மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடைக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேபிளை உடைச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு பக்கத்துல எங்கேயாவது போட்டுடுறீங்க. டேபிள் என்னாச்சு? மரக்கட்டையே ஆகி போச்சு. உடைச்சதுக்கு அப்புறம் டேபிள்ன்ற பேர் போயிடுச்சு. அதை பாத்தீங்கன்னா மண்ணு நல்லா புத்து மண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா ஒயிட் ஹேண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல போட்டு வச்சிடுறீங்க. நல்ல மழை காலத்துல போட்டு வச்சோன்னே என்ன, ஏன் அந்த கட்டையெல்லாம் அங்க போட்டிருக்கீங்க? என்ன கேட்போம்? டேபிளை போட்டிருக்கீங்கன்னு கேட்க மாட்டோம். டேபிளா இருந்துச்சு, இப்ப மரக்கட்டையா மாறிடுச்சு. அந்த கட்டையெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க? சும்மா யூஸ்லெஸ் ஆகி போச்சு, அதனால அங்கே போட்டிருக்கேன். போனா பரவாயில்ல, இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஒயிட் ஹேண்ட் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? அந்த மரக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்துல புத்து மண்ணு மாதிரி மண்ணாயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? எதை எடுத்தாலும் பஞ்சபூத்தத்தை அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கிரமத்துக்கு போயாகணும். ஒரு வஸ்துவை அதோட மூல தத்துவத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அதே நேரத்துல தன்மாத்திரைக்கு போக முடியுமா? நம்ம சொல்லியாச்சு, போக முடியாது. நம்ம பஞ்சபூத்தத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பூத்தங்களை யோகி பிரத்யக்ஷத்தினால பரம் பிரத்யக்ஷம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது என்ன சொல்ல? விதர்க்க சமாபத்தியினாலதான் அந்த பரமாணுக்களை பார்க்க முடியும். இவன் என்ன பண்ணுவான்? நிர்விச்சாரத்துல அடைஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஆர்டர் தேவையில்லை. இந்த கிரமமா போகணும்னு இது இல்லை. விஐபி அவன் திடீர்னு பாத்தீங்கன்னா நடுவுல புகுந்து போயிடுவான். டைரக்டா பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பஞ்ச தன்மாத்திரைகளை பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பூத்தங்களை அவன் பார்க்க ஆரம்பிப்பான். மெதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா லயம் பண்ணி பார்க்கணும்னு அவனுக்கு எந்த ஒரு நியமம் இருக்காது. அப்ப யார வேணாலும் அவன் என்ன பண்ண முடியும்? எந்த வஸ்துவை வேணாலும் அதோட மூல தத்துவத்தை என்ன பண்ண முடியும்? இருக்கிறத உள்ளபடி பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு வரும், எந்த ஆர்டரும் இல்லாம. பாருங்களேன், ஒரு மந்திரி வராரு அப்படின்னா என்ன ஆகுது? கோயில்ல நம்ம மணிக்கணக்காக நின்றுகிட்டு இருக்கோம். 100 ரூபாய் டிக்கெட் நிக்குது, 200 ரூபாய் டிக்கெட் நிக்குது, அப்புறம் தர்ம தரிசனம் நிக்கிறாங்க. ஒரு மந்திரி வரார், என்ன பண்றாங்க? நேரா கோயில்ல கொண்டு போய் விட்டுறாங்க. நல்ல கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல இருந்து நல்ல தரிசனம் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தமாகுது? அவர் கிரமத்துல வந்தாரா? அவர் ராஜகோபுரத்து வழியா வரணும்னு ஏதாவது நியமம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு மினிஸ்டர் வந்தா எப்படி பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் ஆர்டர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஸ்பெஷல் தரிசனமா அவருக்கு நடக்குதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிர்விச்சாரத்தை அடைந்தவன் மற்றவங்க உலகத்துல இருக்கிறவங்க மற்றவங்க பார்க்கிற பார்வை எல்லாம் அவனுக்கு இல்லாம போயிடும். அவன் எந்த விஷயத்தை வேணாலும் டிஸ்ஆர்டர்ல என்ன பண்ணுவான்? எடுத்தோன டைரக்டா பாத்தீங்கன்னா யோகி பிரத்யக்ஷத்தினால அந்த வஸ்துவோட மூல தத்துவத்தை பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகும். அதுக்கு என்ன பேரு? ஸ்புட பிரஜாலோகா அப்படின்னு பேரு. ஸ்புட்டம்னா என்ன அர்த்தம்? தெளிவானது. பிரஜாலோகம்னா என்ன அர்த்தம்? அறிவு பார்வை. ரொம்ப தெளிவான ஞான பார்வை அவனுக்கு உண்டாகுது. ஸ்புட பிரஜாலோகன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவான ஞான சக்ஷு, ஞான பார்வை அவனுக்கு கிடைக்குது. நல்லா அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறது எல்லாத்தையும் இருக்கிற மாதிரியே பார்ப்பான். நமக்கெல்லாம் தப்பா தானே தெரியுது. எந்த வஸ்துவும் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியலையே. என்ன உண்மைதானே அது? அப்ப வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வைசாரத்தியம் உண்டானவனுக்கு அப்ப இருக்கிற மாதிரி பார்த்தானா மோகம் உண்டாகுமா சாமி? மோகம் உண்டாகவே ஆகாது. மோகம் உண்டாகிறதுக்கு எது வேணும்? தமோ குணம் இருக்கணும்.
வேற ஒன்னா பார்க்கறதுக்கு என்ன வேணும்? ரஜோகுணம் இருக்கணும். இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் இல்லாததுனால அவன் எந்த வஸ்துவை வேணாலும் இருக்கிற மாதிரி ஞான சக்ஷுவினால் பார்க்கின்றான். இது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒரு ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு? பிரஜா பிரசாதமாருஹ்ய. யாரு பாத்தீங்கன்னா இந்த ஞான கண் இருக்கு பாத்தீங்களா, யதார்த்தத்தை பார்க்கக்கூடிய ஞான கண். பிரஜான அறிவு, தெளிந்த அறிவு, அந்த தெளிந்த பார்வை, அந்த தெளிந்த பார்வை தான் பிரசாதம். பிரசாதம் உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளதை உள்ளபடி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரசாதம் உண்டாகும் போது பிரசாதம் ஆருஹ்ய, அந்த பிரசாதத்தை அடைஞ்சு என்ன பண்றா? அசோச்சியக சோச்சத்தோ ஜனான். மனுஷங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மனுஷ ஜனங்கள் எல்லாருமே சோகத்தை அடைகின்றவர்கள். நமக்கு சோக்கப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கா? ஏகப்பட்ட விஷயம். நாள் ஃபுல்லா ஏதோ ஒன்று அப்பப்போ சந்தோஷப்படுறோம், மீதி நேரம்லாம் சோகமே தான். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப சோகத்தை அடையக்கூடிய மனிதன் சோகத்தை அடையாதவன் ஆகின்றான். என்ன அற்புதம் பாருங்க. பிரசாதம் நம்ம கோயில்ல இருந்து உட்கார்ந்தோன்னு விசிராந்தியா உட்கார்றோம்னு வச்சுங்க, தரிசனம் பண்ணிட்டு எப்படி இருக்கு? சோகம் இருக்காங்க இல்ல. அது பர்மனண்டா ஒருத்தனுக்கு ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. கோயில்ல இருந்து உட்கார்ந்தோன்னு 2 நிமிஷம் அந்த சாந்தமான நிலையை நம்ம அனுபூதி பண்றோம். அது பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பர்மனண்டா ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க சொல்லுது, சோகத்தை அடையக்கூடிய மனிதன் சோகத்தை கடந்து போறான், சோகத்தை அடைவதில்லை. அது மட்டும் இல்ல, எப்படி சுவாமி ஏன் அடையிறது இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா இத 2வது லைன் ஹைலைட் பண்ணிக்க. பூமிஷ்டானிவ சைலஸ்தக. பூமிஷ்டான் அப்படின்னா இந்த உலகத்துல பூமியில இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் ஒருத்த மலைக்கு மேல இருந்து ஏறி நின்னுக்கிட்டு, பூமிஷ்டான் அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை அவன் என்ன பண்றான்? சைலஸ்தக. சைலஸ்தகனா சைலக அப்படின்னா மலைன்னு பேரு. சைலம் நம்ம சொல்றோம்ல, அருணாச்சலம் அதெல்லாம் சொல்றோம்ல, சைல. அந்த சைலன்றது பாத்தீங்க அப்படின்னா ஷைல. அந்த ஷைலன்றது பாத்தீங்க அப்படின்னா மலை. ஸ்தக அப்படின்னா மலையில் ஏறி நின்றவன், மலைக்கு மேல ஏறி நிக்கிறோன்னு வச்சுங்க. ஐயோ காலையில பாத்தீங்கன்னா நான் டெய்லி கோபுரத்தை பாக்குறது எனக்கு முக்கியமானது. அதான் சிவலிங்கம். கோபுரம் என்ன கோபுரம் தெரியுங்க, திருவண்ணாமலை கோயில் கோபுரம் இருக்குல்ல, ஏதோ ஈவினிங் டைம் நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஃபிலிம்க்கு பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணி ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கும். அற்புதமா இருக்குங்க. ஐயோ அதே மாதிரி சிதம்பரம் போனீங்கன்னா பாருங்க, நம்ம சிவச்சேச்சி நம்ம பார்த்தோம்ல ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஐயோ என்னமா இருக்கும். ஒரு 7-8 மணிக்கு மேல லைட்டிங் போட்டு உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்கள் தரிசனம் இருக்கு பாருங்க, அற்புதமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஐயோ நிமிந்து பார்த்தா எப்படா கட்டினாங்க இதெல்லாம், இவ்வளோ பெரிய கோபுரம் இருக்கும். திருவண்ணாமலை கோபுரம் தான் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கோபுரம் தமிழ்நாட்டில், பெரிய கோபுரம். அப்ப அந்த கோபுரத்தை நம்ம உயர்ந்து வானத்தை நோக்கி பார்த்தோம், ஐயோ எவ்வளோ பெரிய கோபுரம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கோயிலுங்க, 22 ஏக்கருங்க. ஐயோ 22 ஏக்கரா, பிரம்மாண்டமா இருக்குல்ல. 22 ஏக்கர், எத்தனை கோபுரம், எத்தனை பெரிய கோயில், எத்தனை பார்த்தீங்கன்னா சந்நிதி. பார்த்தீங்கன்னா சந்நிதியை எண்ணவே முடியாது, 200 100கணக்கில் சந்நிதி இல்லை இங்க கோயில். இதே பார்த்தீங்கன்னா ஸ்கந்தாசிரமத்துக்கு மேல ஒரு பாதை ஒன்று இருக்கு, அங்க ஒரு பெரிய பாறை போட்டு வச்சிருப்பான். அந்த பாறையில ஈவினிங் டைம்ல போயிருந்தீங்கன்னா அந்த பாறையில உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், மொத்த சிட்டியையும் பார்க்கலாம். அந்த மலைக்கு மேல நின்று இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளார கொண்டு வரணும். ஜி இவ்வளவுதான் ஜி, ஒரு ஃப்ரேமுக்குள்ளார இவ்வளவுதான். 22 ஏக்கரும் உங்க கைக்குள்ளார அடங்கி போயிடும். இதே உச்சி மலைக்கு போனீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு மேல போனீங்கன்னா இப்படி பார்க்கலாம் ஜி, இவ்வளவுதான். இந்த ஹோல்ஸ்குள்ளார இவ்வளவுதான் ஜி திருவண்ணாமலையோட கோயில். அப்படியும் நான் கட்டை விரல வச்சு கோபுரத்தை அனுப்பேன் ஜி, கட்டை விரல் அளவுதான் ஜி கோபுரம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? மலைக்கு மேல இருந்து இந்த பூமியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் ஒருத்தன் பார்க்கிறான் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும்? அல்பமா தெரியும். பூமியில இருந்து பார்க்கும்போது பெருசா தெரிஞ்சதெல்லாம் மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது அல்பமா தெரியுது.
அது மாதிரி சைலஸ்தகா சர்வான் பிரஜ்ஞோ அனுபஷ்யதி. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய யதார்த்த நாலேஜ்னால பார்க்கறான். அதனால என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அல்பமாக தெரியும். நம்ம மலையில ஏறி பார்த்தாவே தெரியுது. எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி மேல இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியும் இந்த பூமி. நான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து காட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு மேப் ஒன்று, அது வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு பார்த்தா இந்தியா நம்ம நினைக்கிறோம், ஐயோ எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறோம், ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளார, மத்திய பிரதேசலாம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளார ஐயோ உயிர் போய் உயிர் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்தியா இவ்வளவு தானா அப்படின்னு அல்பமாக தெரியும். இன்னும் ரொம்ப தூரத்துக்கு மேலே போயிட்டீங்கன்னா இந்த பூமியே என்னவாயிரும், அல்பமாக தெரியும். இதுக்கப்புறம் மேலே போயிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ், இந்த கேலக்சி எல்லாமே அல்பமாக போயிடும். அப்போ இவனுக்கு எங்கேயாவது போவானா, எங்கேயும் போவேனா, சூக்ஷ்மத்துக்கு சூக்ஷ்மமா இருக்கிற இந்த நிர்விச்சார சமாதிக்குள்ளார போயிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு இது எல்லாம் மகா அல்பமாக போய்விடும். இதனால ஆசைப்படுவான அல்பத்தை. நம்ம எல்லாம் இது அல்பம்னு தெரியல, அல்பம்னு தெரியாததுனால நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா வாஸ்தவத்துல அல்பம்னு தெரிஞ்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எதுவும் ஆசைப்பட மாட்டான். இதுதான் நிர்விச்சார வைசாரத்தியத்துல உண்டாகிற அத்தியாத்ம பிரசாதம், பரம திருப்தி. ஒண்ணு வேணாம் சாமி அப்படின்னு நிம்மதியா அவன் சொல்லுவான். ஒண்ணு வேணாம் சாமி, ஒண்ணு வேணாம். ஏன், இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் அல்பம். அதனால ஒன்னும் வேணான்ற பரம திருப்தி உண்டாகும். அப்ப இந்த சித்தம் வந்து வெளியில போகவே போகாது. வெளியில போகாம சொஸ்தமா இருக்கும். சொஸ்தம்னு என்ன அர்த்தம், தான் தானா தன்னுடைய நிலையில இருக்கும், வெளியிலேயே போகாது. எக்ஸ்ட்ரோவெர்ட்டா போகவே போகல அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது வந்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும், சமாதியை அடையும் அப்படின்னு முக்கியமா சொல்லியாச்சு. சரி, இந்த இடத்துல வேற என்ன சுவாமி நடக்கும்? அப்போ ரிதம்பரா அடுத்த சூத்திரம் வரப்போகுது. முதல்ல நிர்விச்சார வைசாரத்தியத்துல என்னெல்லாம் கிடைக்கும்? முதல்ல வசீகார வைராக்கியம், அது மூலமா உண்டாகக்கூடிய மனசாந்தி. இந்த மனசாந்தி உண்டாகும் போது என்ன நடக்கும்? சத்துவகுணம் 85% போகும், தமோ குணமும் ரஜோகுணமும் கீழே போயிடும். அப்ப அதனால மறைப்பு உண்டாகாது, சித்த சஞ்சலம் உண்டாகாது. நீங்க எந்த விஷயத்தை சிந்தனை பண்றீங்களோ அதோட பிரவாகம் தொடர்ந்து போகும். அதனால இருக்கிற வஸ்துவை இருக்கிற மாதிரி பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். சொல்லியாச்சு. அடுத்து 48வது சூத்திரம், இதோட கண்டினியூஷன். ரிதம்பரா தத்ர பிரஜ்ஞா, ரிதம்பரா தத்ர பிரஜ்ஞா, ரிதம்பரா தத்ர பிரஜ்ஞா. அற்புதமான சூத்திரம். நாத பிரம்மத்துக்கு முன்னாடி பேர் வச்சிருந்தேன், ரிதம்பரா சைத்தன்யான்னு பேர் அவருக்கு. பழைய பேர், பிரம்மச்சாரி பேர், நான் தான் வச்சேன் இந்த யோக சூத்திரம் படிச்சதுனால. ரிதம்பரா தத்திர பிரஜ்ஞானா என்னது அப்படின்னா, தத்திர முதல்ல தத்திரனா என்னது, அந்த நிர்விச்சார வைசாரத்தியம் உண்டாகும் போது, நிர்விச்சார சமாதியினால சித்தம் தெளிவாகும் போது, சித்தம் தெளிவாகிறத வைசாரத்தியம். நல்ல சித்தம் ராகத்வேஷம் இல்லாம பரிபூர்ணமா கிளியர் ஆகுது. அதுக்காக தான் சொல்றேன், நல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா போங்க, நல்ல விசுவலைஸ் பண்ணுங்க, பகவானை கல்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ண 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 சித்தம் சுத்தியாகும். பகவானை நினைக்க 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 சித்தத்துல இருக்கிற அழுக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து கதைகள் மூலமா நம்ம பண்றோம்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பாவசக்தி அதிகமாக அதிகமாக சித்தம் தெளிவாகும். அப்ப சித்தம் தெளிவான நிலையில், தத்திரன்றதுக்கு அர்த்தம் நல்ல நிர்விச்சார சமாதியினால் சித்தம் தெளிவான நிலையில், தத்திர ரிதம்பரா பிரஜ்ஞா பவதி. ரிதம்பரா பிரஜ்ஞா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு உண்டாகிறது. பிரஜ்ஞானா ஞானம், ஒரு அறிவு உண்டாகிறது. என்ன சுவாமி ரிதம்பரா அப்படின்னு கேட்டினா, ரிதம் அப்படின்னா சத்தியம். ரிதம்ன்றதுக்கு அர்த்தம் சத்தியம்னு அர்த்தம். சத்தியம்னாலும் ரிதம்னாலும் ஒண்ணு. ரிதம் அப்படின்னா சத்தியம். பரா அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரு தாத்து, தாரண போஷண யோகோ அப்படின்னு அர்த்தம். பிபர்தி, பரா பரா இது விபர்த்தி. அப்ப ரிதம்பரான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சத்தியத்தை தாரணம் செய்யக்கூடிய,
சத்தியம் எது? அகமகமகம்ன்ற ஸ்புரணம் இருக்குல்ல, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் ரிதம்னு சொல்லக்கூடிய சத்தியம். அந்த சத்தியத்தை தாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. இப்ப தாட்லெஸ்ஸா நீங்க எவ்வளவு நேரம் நினைப்பீங்க? நான்ல பாருங்க, தாட்லெஸ்ன்னு சொல்லும் போது தாட்லெஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமைங்க. எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு, டைம் ஆயிருக்குமோ அப்படின்னு டைம் பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம 3 நிமிஷம் நின்று இருப்போமோ அப்படின்னு சிந்தனைக்கு போயிடும். அப்போ தாட்ஸ் இல்லாம வெறும் அவேர்னஸா மட்டும் நம்மளால நிமிஷ நேரம் கூட நிக்க முடியல, செகண்ட்ஸ் லெவல்ல தான் நம்மளால நிக்க முடியுது. அதுக்குள்ளார இந்த மனசு என்ன பண்ணுது, டக்கு 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 விக்ஷேபத்துக்கு போயிடுது. இல்ல ஒருவேளை சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல விக்ஷேபம் போகல சுவாமி அப்படின்னா தூக்கத்துக்கு போயிடும். 2 தான், லயம் விக்ஷேபம். க்ஷுரஸ்யதாரா நிஷிதா துரத்யயா. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா இல்ல ஸ்ருதி சொல்லுது, இந்த பாதை எப்படிப்பட்ட பாதைப்பானா கான்சியஸ்னஸ்ல நிக்கிறது கத்தியோட முனையில டிராவல் பண்ற மாதிரியாம். ஒரு பக்கம் விழுந்தா விக்ஷேபம், ஒரு பக்கம் விழுந்தா லயம். அப்ப மெடிடேஷன் பண்றவன் என்ன பண்ணணும், அகம்ன்ற ஸ்புரணத்துல வெறும் நிக்கணும், தாட்லெஸ்ஸான ஸ்புரணத்துல நிக்கணும். அதான் நீங்க, அதான் நான். அந்த தாட்லெஸ்ஸான ஸ்புரணத்துல நம்மளால பாத்தீங்கன்னா 10 செகண்ட், 5 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட் இப்படிதான் நிக்க முடியுது. ஏன்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரஜோ குணமும் தமோ குணமும் என்ன பண்ணுது, அந்த சத்துவ குணத்தை மூடிக்கிட்டு நிக்குது. அப்ப சத்துவ குணம் அதிகமா இருக்கிற இந்த நிர்விச்சார சமாதியில என்ன ஆகும், சத்தியத்துல நிக்கிற சாமர்த்தியமானது உண்டாகிறது. அந்த சாமர்த்தியத்துக்கு பேர் தான் ரிதம்பரா பிரஜான்னு பேர். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த நான்ல நிக்கிறதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிசையில பாத்தீங்கன்னா ஒரு யானை புகுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஒரு ஜோம்படியில குடிசையில பாத்தீங்கன்னா பர்ணசாலைக்குள்ளார யானை புகுந்துச்சுன்னா என்ன ஆகும், உடஞ்சிரும் குடிசையெல்லாம். அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். தாட்லெஸ்ஸா உடம்ப பாத்தீங்கன்னா நீங்க நிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உடம்பு கம்பனமாகும். இந்த உடம்பு பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் எல்லாம், இந்த பிரெயின் எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா அதை தாரணம் பண்ற சாமர்த்தியம் நம்மளோட தேகத்துக்கு இல்லை. இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா தேகத்துக்கும் மனசுக்கும் நம்ம நெர்வ் சிஸ்டத்துக்கும் சாமர்த்தியம் இல்லை. இந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சல் பவர். இந்த சக்தியை தாங்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு நம்ம அந்த கரணத்துக்கு இல்லாம போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு ரிஃப்ளெக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நமக்கு முடியுது. ஒரிஜினல் பிரகாசத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்ற, யானை புகுந்தா ஜோம்படி என்ன ஆகுமோ அது மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லாம ஒருத்தன் ஆத்ம ஞானத்தை அடையணும்னு நினைச்சான் அப்படின்னா ஏதோ ஒரு க்ஷணத்துல உள்ள இந்த கான்சியஸ்னஸோட அனுபவம் வந்தாலும் தாங்க மாட்டான். அப்படி புராணங்கள்ல கதைகள்லாம் நிறைய இருக்கு இதை பத்தி. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கான்சியஸ்னஸை தாங்கிறதுக்கான சாமர்த்தியம் சமாதி. அதானே சமாதின்றது, என்னது, தான்ல நின்று அது கண்டினியூஸா நிக்கிறதுக்கு பேர் தான் சமாதி, நிர்விகல்ப சமாதி. அப்ப தான்ல தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம் எதனால கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரிதம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா கொடுக்கும். அது எதனால கிடைக்கும், நிர்விச்சாரத்தோட நிபுணத்தன்மையினால், தெளிந்த மனதினால் இந்த ரிதம்பரா பிரஜா உண்டாகிறது. பாஷ்யத்துக்கு வந்துடும். தஸ்மின் சமாஹித சித்தஸ்ய, தஸ்மின் அப்படின்னா அந்த நிர்விச்சார சமாதியில், நிர்விச்சார சமாபத்தியோட வைசாரத்தியத்தில். நிர்விச்சார சமாதி என்ன பண்ணும், மெதுவா தெளிந்த மனதை கொடுக்கும், கிறிஸ்டல் கிளியரா மனசை கொடுத்துரும். அதான் வைசாரத்தியம். அது மாதிரி ஆகின்ற அந்த இடத்துல, அதனிடத்தில் தஸ்மின் சமாஹித சித்தஸ்ய, சமாஹித சித்தம்னா அந்த நிர்விச்சார சமாதியில் நிற்கின்ற சித்தத்திற்கு யா பிரஜா ஜாயதே, எந்த பிரஜையானது உண்டாகின்றதோ, எந்த பிரஜையானது உண்டாகின்றதோ, தஸ்யாஹா, தஸ்யா, தஸ்யன்னு இருக்குல்ல, தஸ்யா ஸ்திரீலிங்கம்,
தஸ்யா ரிதம்பரா இது சம்யா பவதி. அந்த பிரஜைக்கு பேர், அந்த அறிவுக்கு பேர் என்னன்னு பேர்னா அதுக்கு பேரு ரிதம்பரா பிரஜா அப்படின்னு பேரு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. ரிதம்பரா பிரஜாலாம் யாருக்கும் தெரியறது. நார்த் இந்தியாவிலலாம் பிரஜைங்க, இந்த ஒரு அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா எம்பியா இருந்தாங்க நினைக்கிறேன். ரிதம்பரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க நினைக்கிறேன், எம்பியா, மத்திய பிரதேசத்துல. அப்ப அங்க நார்த் இந்தியாவிலலாம் யோகம் நல்லா இருக்குங்க, படிப்பாங்க, நிறைய பேர் படிப்பாங்க. தமிழ்நாட்டிலலாம் யோகமே இல்லாம போச்சு, சாகடிச்சிட்டோம், யோகத்தையும் சாகடிச்சிட்டோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் ஏதாவது ஸ்பீச்சில் வந்து ஒரு பதஞ்சலி இது மாதிரி சூத்திரம் ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். இது மாதிரி எந்த வார்த்தையும் சொல்றதே இல்லை. பதஞ்சலி வார்த்தையை எடுக்கிற, எனக்கு தெரிஞ்சு அவர் பதஞ்சலி சொன்னாரான்னு கூட தெரியல எனக்கு. அப்போ இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டோம். நம்ம வைதிகத்திலையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டோம். அதே நேரத்தில் வெளியில இருக்கிற யோகிகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த பரம்பரையெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த டெர்மினாலஜிலாம் நிர்விச்சார வைசாரத்தியம்னா இந்த சமாதியில எத்தனை இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. 6 சமாதி சவிகல்பத்தில் இருக்கு, பிரகிருதி லயம்னு ஒன்று இருக்கு, தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி, மொத்தம் 8 சமாதி இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யாரெல்லாம் மெடிடேட் பண்றவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கே தெரியாம போச்சு. ஏன்? இந்த எஜுகேஷன் இல்லாம போச்சு. முக்கியமானது இந்த ரிதம்பரா பிரஜை. ரிதம்பரா என்று அந்த பிரஜைக்கு பேர். எதுக்கு பேரு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், அதாவது ரிதம்பரா பிரஜைன்னு அர்த்தம் அன்வார்த்த. அன்வார்த்தன என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சார சமாதியிலிருந்து உண்டாகின்ற அர்த்தமாகும். இந்த ரிதம்பரான்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சார சமாதியை தொடர்ந்து உண்டாகின்ற அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சத்தியமேவ விபர்த்தி. ரிதம்பராக்கு அர்த்தம், ரிதம்னா என்ன அர்த்தம்? சத்தியம். பரான்றதுக்கு அர்த்தம் விபர்த்தி, தாங்குதல். அப்ப இந்த ரிதம்னு சொல்லக்கூடிய சத்தியம் எது? சத்தியம் நான் கான்சியஸ்னஸ், இது சத்தியம். இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாம் மித்யா, பொய்யானது, திருஷ்யம். அப்போ நான் அப்படின்றதுல நிற்கக்கூடிய சாமர்த்தியம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமேவ விபர்த்தி ந தத்திர விபர்யாச கந்தோ அபி அஸ்தி இதி. அந்த இடத்துல பொய்யறிவு உண்டாகுமா சாமி? இருக்கிறத வேற ஒன்னா பார்த்தா அதுக்கு பேரு விபரிய ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டா. மித்யா ஞானம்னு பார்த்தோம் பாத்தீங்களா, ஏற்கனவே முதல்ல பார்த்துருக்கோம். மித்யா ஞானம்னு பொய்யறிவு, அதுக்கு இன்னொரு பேரு விபர்யாசம். அது எப்படி பார்க்கறது? ஒண்ணுல வேற ஒன்ன பார்க்கறது, சிப்பியில வெள்ளி பார்க்கறது, கைத்துல பாம்பு பார்க்கறது. இதே மாதிரி இந்த தேகத்துல நான் அப்படின்ற புத்தி உண்டாகிறது. இதெல்லாம் மித்யா ஞானம். இந்த மித்யா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்விச்சார வைசாரத்தியத்துல உண்டாகக்கூடிய ரிதம்பரா பிரஜா ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பொய்யான அறிவு கந்த மாத்திரம் அப்படி, கந்த மாத்திரம்னா வாசனைக்கு கூட, நம்ம சொல்லல ஒரு வாசனைக்கு கூட இல்லைங்க அப்படி. அப்ப அந்த வாசனைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? இந்த பொய்யறிவானது இவனிடத்தில் ந அபி அஸ்தி, இவனிடத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? சத்தியமா பார்ப்பான், இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்ப்பான். இதான் இவனுக்கு இது. நம்ம பார்க்குற யாராலையும் சத்தியத்தை தாங்க முடியலங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசவே முடியாது. நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி விட்டே இருக்கேன். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நான் விவகாரத்தில் இல்லை, அதனால ரொம்ப சேஃபாக இருக்கேன். நான் விவகாரம் பண்ணிக்கிட்டு சத்தியமாக இருந்தேன்னு வச்சுங்க, அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். நீங்கள் சத்தியம் பேசுகிறேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக சத்தியம் பேசுங்க பார்க்கலாம். ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆகிறத வந்து தீர்க்கறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் ஆகிடும். தேவையில்லாமல் ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும் சத்தியத்தை பற்றி பேசுனீங்கன்னா. அப்போ சத்தியத்தை வந்து பேசுறது, சத்தியத்தை தாரணம் பண்ணுறது இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணுறது. நான் இப்போ யாரையாவது திட்டுறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சாமி கரெக்டாக தான் சொல்கிறேன், நம்ம தப்பு பண்ணோம், அதை சரியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சத்தியத்தை தாரணம் பண்ணு. எப்படி சாமி என்ன இப்படி பேசுகிறோம், நான் இப்படி இல்லையே, அப்போ நீங்கள் உங்களால் சத்தியத்தை ஃபேஸ் பண்ண முடியலன்னா. நமக்கு வந்து சரியோ தப்போ இருக்கிறத இருக்கிற மாதிரி நமக்கு தாரணம் பண்ணுற சாமர்த்தியம் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபார்மாலிட்டிலேயே மாற்றிக்கிட்டோம். எல்லாத்துலேயும் ஃபார்மாலிட்டி. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேச்சு, சும்மா சொல்கிறேன், ஃபார்மாலிட்டி. சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்ல வேண்டியது. காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, ஏதாவது பிடிக்குச்சு,
உங்களுக்கு காஃபி தானே பிடிக்கும், எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லுங்கள், காஃபி தான் பிடிக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அவசியமான இடத்துல இது பண்ணாமல் ஃபார்மாலிட்டியை யூஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஃபார்மாலிட்டின்னு யூஸ் பண்ணிட்டோம். கடைசியில் துக்கம் தான் மிச்சமாக. எல்லா ஒய்ஃபுங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டாருன்னா உங்கள் மனசில் தோன்றதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அதே மாதிரி ஒய்ஃபுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு உங்களோட ஒரு சுவாத்தை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட சொந்த அபிப்பிராயத்தை விட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் என்ன ஆகும் தெரியுங்களா? ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெடிக்கும். பஸ்ட் ஆச்சு அப்படின்னா துக்கம் தான் கிடைக்கும். அதனால தான் 30 வருஷம் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தவங்க ஒரு 30-35 வருஷம் ஆனதுக்கு பிறகு 60 வயசை டச் பண்ணுறவங்கள்ட்டலாம் கேட்டுங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க பார்க்கலாம். அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா? ஐயோ எங்கெங்க சந்தோஷம், ஒரு அலுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இல்லாமல் விட்டு கொடுக்குறன்ற பேர் வழின்னு பொய்யா வாழ்ந்துட்டு போகணும். காஃபி நீங்கள் காஃபியும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீயும் குடிச்சா எனக்கு கெட்டால் போயிருப்போகுது. வீட்டில் காஃபி டீ இருக்குல்ல, அப்போ நான் டீ போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சாரீ கட்டணும், உங்களுக்கு தோணும் இன்றைக்கி ரெட் கலர் சாரீ கட்டணும், எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க? இல்லை நான் இன்றைக்கி ரெட் கலர் சாரீ கட்டிக்கிறேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கட்டுறேன்னு சொன்னால் முடிஞ்சா போயிருப்போகுது. இதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸு, அப்புறம் ஸ்திரியோட ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0. அப்போ என்ன ஆகும்? ஒரு 60 வயசில் வெறும் ஃபார்மாலிட்டினால உங்கள் சித்தம் ரொம்பி போய் ஒரே துக்கம். என்ன வாழ்ந்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒன்றும் வாழ்ந்துருக்க மாட்டேங்குது. உங்களுக்காக என்ன வாழ்ந்தீங்க யோசிச்சு பாருங்க. விட்டு கொடுத்து ஃபார்மாலிட்டி. அப்போ யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவசியமான இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபார்மாலிட்டியை இது பண்ணுங்க. ஃபார்மாலிட்டி எந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுவோம் லூப்ரிகண்ட் மாதிரி யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணுங்க. மீதி இருக்கிற இடத்துலலாம் யதார்த்தத்தை வந்து அப்ளை பண்ணிப்பாரு. ஒரு சாதகன் எப்போவுமே யதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டோமா மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. பிடிவாதமா வந்து நான் தப்பே பண்ணலை அப்படிலாம் இருக்காது. இமீடியட்டா கிரவுண்ட் லெவலுக்கு வந்து ராமாஜி நான் தப்பு பண்ணிட்டேன், சாரிஜி, அப்போ நமஸ்காரம் பண்ணி விட்டு முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை நிரூபிக்கிறதுக்காக நிறைய போராடும். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு கிளியர் ஆகுதோ, சுத்தமாகுதோ, அந்த அளவுக்கு மனசு தெளிவாக சத்தியத்தை தாரணம் பண்ற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர் சொல்றார், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ததாச்ச உக்தம், அது போலவே சொல்லப்பட்டிருக்கு. என்னது? ஆகமேன அனுமானேன. ஆகமத்தினாலனா இந்த சாஸ்திரத்தினால படிக்கிறதெல்லாம் ஆகமம். அனுமானத்தினாலனா இப்படி இருக்கும், இதனால இப்படி இருக்கும், இதனால இப்படி இருந்தா அப்படி இருக்கும், இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். மேகமூட்டமா இருக்கு, அப்ப கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் மத்தியானத்துக்கு மேல மழை பெய்யும் அனுமானம் பண்றோம். காத்து இல்லாம இருக்கு, மேகமூட்டமா இருக்கு, கண்டிப்பா 3 மணிக்கு மேல மழை பெய்யும். ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, டிப்ரெஸ்டா இருக்கு, கண்டிப்பா நைட்டு மழை பெய்யும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். அப்ப கேட்கிறோம், சாஸ்திரத்துல இருந்து கேட்கிறோம். அப்ப சாஸ்திரத்துல இருந்து கேட்கறது ஆகம ஞானம், அப்புறம் அனுமானம் பண்றது அனுமான ஞானம், ஊக ஞானம். அதனாலையும் தியான அபியாச ரசேனச்ச, கூடவே தியான அபியாசம் பண்றோம். தியான அபியாசத்தினால என்ன உண்டாகும்? ஒரு சுகம் கிடைக்குதா? ரமணாசிரமத்துக்கு நிறைய பேர் டெய்லி போய் தியானம் பண்றாங்க, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு. ஏன்? அவங்க தியான அபியாசத்தோட ரசத்தை டெய்லி சாப்பிடுறாங்க. இதனால உண்டாகிறது திரிதா பிரகல்பயேன் பிரஜா லபதி யோகம் உத்தமம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 3 விதமாக அறிவை, 3 விதமான பிரஜா உண்டாகுது. ஒன்று ஆகமத்திலிருந்து வரக்கூடிய பிரஜா, 2வது அனுமானத்தினால உண்டாகக்கூடிய பிரஜா. இது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு அடுத்த சூத்திரத்தை சொல்லப்படுற. இந்த 2த்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிரஜான்னு பேர். இந்த 2மே சாதாரண பிரஜா. அதுக்கப்புறம் நீங்க மெடிடேஷன் பண்ணி ஒரு அறிவு உண்டாகுது இல்ல, எந்த சாஸ்திரத்து மூலமா கேட்டமோ, எது குருநாதர் மூலமா அனுமானம் செய்யப்பட்டு சொல்லப்பட்டதோ, இதை எடுத்துக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து தியான அபியாசம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் கிடைக்கும்? சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், இதெல்லாம் எங்கிருந்து உண்டாகுது? தியான அபியாசத்தினால உண்டாகிறது. இந்த தியான அபியாசத்தினால உண்டாகிற பிரஜா ஞானம் அப்படின்னு
ஞானங்கள் திரிவிதம். அதான் இங்க சொல்லுது. திரிவிதா பிரகல்பயன் பிரஜாம் லபதி. இந்த 3 விதமான பிரஜைகளானது, அறிவானது ஒருத்தருக்கு உண்டாகுது. இதுல எதுவும் உத்தமம் அப்படின்னா யோகம் உத்தமம். இதுல பாத்தீங்கன்னா உத்தமமான யோகம் பாத்தீங்கன்னா இந்த 3த்தினாலையும் அடையப்படுது. யோகத்தினால உண்டாகிறது தான் நிர்பீஜ சமாதி. அது லாஸ்ட்ல உண்டாகக்கூடியது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தியான அபியாசத்தினால பல அறிவுகள் நமக்கு உண்டாகுது. சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. அதுக்கப்புறம் பிரகிருதி லயத்துல விழாம தாண்டி போனா நிர்விகல்பம், நிர்பீஜம்னு பேர். அப்ப அதனால பாத்தீங்கன்னா 3 விதமான நாலேஜ். நிறைய பேர் புரிஞ்சா போதும்னு எடுத்துக்கிறாங்கல்ல. புரிஞ்சா போதும்னா எதனால? ஆகமத்தினால, அதுக்கப்புறம் அனுமானத்தினால. அவங்க லைஃப் அதோட முடிஞ்சு போகுது. யார் தியானம் பண்ணி அதை அனுபூதி பண்றானோ அவனுக்கு தான் விசேஷமான ஞானம் உண்டாகிறது. இதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்தை சொல்றார். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.